வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் சூடான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் விவாதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் சமீபத்துல தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிரா சில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. திசை காட்டி வீட்டின் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? எந்தவித சார்பும் இல்லாம அவர் சொன்ன விஷயங்களை மட்டும் வச்சு இந்த அரசியல் நகர்வை நாம இப்போ அலச போறோம். வாங்க போகலாம். இந்த விவாதத்தோட மைய புள்ளியே இந்த ஒரு வரிதாங்க. இனி இந்த அரசாங்கம் சரிப்பட்டு வராது. இதை கேட்ட உடனே இது வெறும் சாதாரண அரசியல் குற்றச்சாட்டுன்னு தோணலாம். ஆனா சுமந்திரனோட ஒட்டுமொத்த வாதத்துக்கும் இதுதான் ஒரு பேஸ்மெண்ட். அரசாங்கத்தோட மேல அவர் முழுமையா நம்பிக்கை இழந்துட்டாருங்கிறத இந்த ஒற்றை வரி ரொம்ப ஆணித்தரமா காட்டுது. சரி, அவர் ஏன் இவ்வளவு உறுதியா இந்த முடிவுக்கு வந்தாரு? அப்படி என்னென்ன விஷயங்கள் அவர் இந்த நிலைப்பாட்டுக்கு தள்ளியிருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். சுமந்திரனோட முக்கிய அரசியல் எச்சரிக்கை என்ன? அரசாங்கத்தோட நிலைய அவர் எப்படி மதிப்பிடுறாருன்னு இப்ப பாப்போம். அவர் வைக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த தற்போதைய அரசாங்கத்துக்கு முறையான ஆட்சி நிர்வாக பின்புலம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பர் 2. ஆமாங்க, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்னமும் முழுசா 2 வருஷம் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ளேயே அரசாங்கத்தோட பல உறுப்பினர்கள் மேல அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சுட்டி காட்டுறாரு. ஆட்சிக்கு வந்து இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளேயே இவ்வளவு விமர்சனங்களா அப்படின்னு ஒரு மக்கள் முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்கிறாரு. அவர் சொன்னதிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, திசை காட்டி வீட்டின் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படிங்கிற இந்த வாசகம்தான். இது சும்மா பேச்சுக்கு சொன்னது இல்லைங்க, இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் குறியீடே இருக்கு. உங்களுக்கு தெரியும், திசை காட்டி அப்படிங்கிறது தேசிய மக்கள் சக்தியோட சின்னம், வீடுங்கிறது இலங்கை தமிழரசு கட்சியோட சின்னம். அதாவது வடக்கில திசை காட்டிக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இப்ப அரசாங்கம் மேல வந்திருக்க ஊழல் குற்றச்சாட்டுகளால அதிருப்தியாகி மறுபடியும் தமிழரசு கட்சியான வீட்டின் பக்கமே திரும்பிட்டாங்க அப்படிங்கறத தான் சுமந்திரன் இங்க சூசகமா சொல்றாரு. அடுத்ததா அவர் குறிப்பிடுற முக்கிய ஊழல்கள் மற்றும் மோசடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் சும்மா மேம்போக்கா பேசாம அரசாங்கத்தோட தோல்விக்கு ஆதாரமா சில குறிப்பிட்ட சர்ச்சைகளை வரிசையா பட்டியலிடுறாரு. அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாருன்னு கொஞ்சம் கவனிங்க. முதல்ல முன்னாள் சபாநாயகரோட டாக்டர் பட்ட சர்ச்சை. 2வது சபாநாயகருக்காக ஆஜராக முடியாதுன்னு சட்டமா அதிபர் மறுத்த சம்பவம். 3வதா எனர்ஜி செக்டார்ல, அதாவது நிலக்கரி வாங்கினதுல நடந்ததா சொல்லப்படுற ஊழல். 4வதா ஆஸ்திரேலிய கடன் வழங்க தரப்புக்கு செலுத்தின நிதியில ஏற்பட்ட மாயம். கடைசியா அமெரிக்க தபால் சேவை பிரிவுக்கு செலுத்தின நிதியில நடந்த மாயம்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இதுல இருந்து பல்வேறு துறைகள்ல அரசாங்கத்தின் மேல அவர் வச்சிருக்க நம்பிக்கையின்மை எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு நமக்கு தெளிவா புரியுது. இப்போ வடக்கு கிழக்கு அரசியலுக்கான அவரோட நிலைப்பாடு என்ன, குறிப்பா மே தின பிரகடனத்துல அவர் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடிப்படையா வச்சு மே தினத்தன்னைக்கு அவர் தன்னோட இறுதியான ஒரு உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை வெளியிட்டாரு. அவள் விட்ட அந்த ஃபைனல் வார்னிங் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். 1, எதிர்காலத்துல இந்த ஊழல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. 2, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே முடிவுக்கு கொண்டு வரப்படணும். 3வதா ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த காரணங்களால தேசிய மக்கள் சக்தி, அதாவது என்பிபிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல கால் பதிக்க அனுமதிக்கவே மாட்டோம்னு அடிச்சு சொல்றாரு. இது உண்மையிலே ரொம்ப கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்டான நிலைப்பாடு தாங்க. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுறது ரொம்ப சகஜம்தான். இந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் வடக்கு கிழக்கோட அரசியல் நிலப்பரப்ப நிரந்தரமா மாத்திடுமா? சுமந்திரன் முன்வச்சிருக்க இந்த விமர்சனங்களும் அவரோட அந்த உறுதியான நிலைப்பாடும் இலங்கையோட எதிர்கால அரசியலை எந்த அளவுக்கு புரட்டி போட போகுது? இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய, நாம கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?